இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற படம் 2019 ரிலீஸ் ஆன பிரைட் பேன் அப்படிங்கிற ஹாரர் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ வரைக்கும் ஒரே மாதிரியான ஹாரர் மூவியை பார்த்து போர் அடிக்குதுன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. எதிர்பாராததே எதிர்பாருங்கள் சொல்ற மாதிரி படத்துல நிறைய ட்விஸ்ட் இருக்கு. ஸோ வெல்கம் டு மிஸ்டீரியஸ் வாய்ஸ் ஓவர் சேனல். படத்தோட கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு போயிருங்க. என்னோட இந்த முயற்சிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே இந்த வீடியோக்கு லைக்கையும் போட்டுருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலனாலும் ஏன் பிடிக்கல அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அதை மாத்திக்கிற ரெடியா இருக்கேன். அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீனே நம்ம ஹீரோயினுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருஷமா குழந்தை இல்ல. அதனால அதை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணி அதுக்கான வேலைகளை ஈடுபட்டு இருக்கும்போது வெளியில ஏதோ சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோயினும் என்ன சத்தம் அப்படின்னு எட்டி பார்க்கும்போது திடீர்னு ஒரு அதிர்வு வருது. என்னன்னு பார்த்தா வானத்திலிருந்து ஏதோ ஒரு உருண்டையா ஒண்ணு பூமியில இருந்து விழுகுது. இப்போ அங்க கட் பண்ணி ஒரு சின்ன குழந்தையை காட்டுறாங்க. அந்த சின்ன குழந்தையும் ஒவ்வொரு ஸ்டேஜா தவழ்றது, எந்திரிச்சு நடக்கிறது, பேசுறது, அந்த குழந்தை விளையாடுறதுன்னு ஒவ்வொரு ஸ்டேஜா அது என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணுமோ அது எல்லாத்தையுமே வீடியோவா ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் அவங்க வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோயினும் அவங்களோட ஹஸ்பண்ட் தான். சரி, அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுலதான் பெரிய ட்விஸ்டே இருக்குது. அது என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தாதான் இந்த படத்தோட கதை என்னன்னு உங்களுக்கு புரிய வரும். இப்போ அங்க கட் பண்ணி 10 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோயினோட பையன் இப்போ ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கான். அதனால காலையிலே நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு எழுந்திரி அப்படின்னு எழுப்புறதுக்காக வர்றாங்க. ஆனா பெட்ல அந்த பையனை காணோம். சரி, கட்டிலுக்கு அடியில ஒளிஞ்சிருக்கியான்னு கட்டிலுக்கு அடியில பார்த்தா அங்கேயும் காணோம். என்கிட்டே கண்ணாமூச்சியா, இப்போ உன்னை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருன்னு ஹீரோயின் தன்னோட பையன் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதுக்காக விசில் அடிக்கிறாங்க. பதிலுக்கு அந்த பையனும் விசில் அடிக்க அந்த விசில் சத்தம் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு குடல் பக்கத்துல இருந்து வந்ததுனால ஹீரோயின் இப்போ அந்த குடனை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அங்க போய் பார்க்கும்போது விசில் சத்தம் மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கு, தன்னோட பையனை காணோம். அதனால அங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு இருக்கும்போது சைட்ல ஒரு வைக்கோல் ஒண்ணு, அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த ஹீரோயினோட பையன் அவங்கள பயமுறுத்தின உடனே ஹீரோயின் பயந்துடுறாங்க. என்னைய பயமுறுத்துற அளவுக்கு நீ பெரிய ஆளா வளர்ந்துட்டியா, இருந்தாலும் என்னைக்குமே நீ என்னோட செல்ல சின்ன பையன் தான் அந்த பையனை கொஞ்சிக்கிட்டே ரெண்டு பேரும் அந்த குடோனை விட்டு வெளியில வரும்போது ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல இந்த இடத்துல நிறைய ஆணிகள் இருக்கும், அதனால காயம் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, அப்படி உனக்கு ஏதாவது நடந்தா நாங்க ரெண்டு பேரும் வருத்தப்படுவோம்னு அந்த பையன் கிட்ட ஹீரோயினோட ஹஸ்பண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவ வந்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது, நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒன்னும் நடக்காதுன்னு தன்னோட பையனுக்கு ஹீரோயின் ஃபுல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இப்ப ஸ்கூலுக்கு போன நம்ம ஹீரோயினோட பையன் கிளாஸ்ல அந்த பையனோட டீச்சர் தேனீகளுக்கும் குளவிகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத பாடம் எடுத்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினோட பையன் என்னடானா அதை கவனிக்காம நோட்ல எதையோ சீரியஸா வரைஞ்சிட்டு இருக்காரு. அதை கவனிச்ச அந்த டீச்சர் அந்த பையன் கிட்ட தேனீகளுக்கும் குளவிகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத நீ இப்ப சொல்றேன்னு கேட்ட உடனே அந்த பையனும் கொஞ்சம் கூட யோசிக்காம தேனீகளுக்கும் சரி குளவிகளுக்கும் சரி ரெண்டு ரெக்கைகள் இருக்கு, அது போக கொடுக்கும் இருக்கு. ஆனா தேனீக்கள் மகரந்தத்தை சார்ந்து வாழும், ஆனா குளவிகள் வேட்டையாடி தான் வாழும். அது மட்டும் இல்லாம குளவிகள் ரொம்பவுமே ஆபத்தானது. அதுல ஒரு இனத்தை சேர்ந்த குளவிகளுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால மத்த குளவிகள்கிட்ட தன்னோட குட்டியை வளர்க்க சொல்லி வலியுறுத்தும் அப்படின்னு நம்ம ஹீரோயினோட பையன் குளவிகளை பத்தி A to Z தெல்ல தெளிவா நம்ம டீச்சர் கிட்ட சொன்ன உடனே வெரி குட் அப்படின்னு நம்ம ஹீரோயினோட பையனை பாராட்டுறாங்க. குளவிகளை பத்தி இந்த பையன் சொன்ன இந்த விஷயத்த நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த விஷயத்துக்கும் இந்த படத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. அப்படி நம்ம ஹீரோயினோட பையன் காதல் கொண்டேன் தனுஷ் மாதிரி ரொம்ப ஜீனியஸா இருக்கிறத பார்த்துட்டு பின்னாடி இருந்த இன்னொரு பையன் கிண்டல் பண்றான். அப்ப கிளாஸ்ல இருந்த இன்னொரு பொண்ணு அந்த பையன் கிட்ட அவங்க கிண்டல் பண்றாங்கன்னு நீ எதுவும் நினைச்சுக்காத, ஏன்னா அறிவாளிகள் தான் இந்த உலகத்தை ஆள பிறந்தவங்கன்னு அந்த பொண்ணு சொல்றதை கேட்ட இந்த பையனுக்கும் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம். இப்போ அன்னைக்கு நைட்டு தன்னோட பையன் தூங்கிட்டானு அவனோட ரூமுக்கு போய் செக் பண்ணி பார்த்துட்டு நேரா ஹாலுக்கு வந்த நம்ம ஹீரோயின் தன்னோட ஹஸ்பண்ட் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் போர் அடிக்குமேனு பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது பெட்ல நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்த ஹீரோயினோட பையன் திடீர்னு குலுங்க ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம இப்போ பெட்ல இருந்து எழுதிச்சவன் பக்கத்துல இருந்த ஜன்னலை ஓபன் பண்ணி அது வழியா ஜம்ப் பண்ணிடுறான். அப்ப அந்த சத்தத்தை கேட்டு பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் அது என்ன சத்தம் அப்படின்னு பாக்குறதுக்காக வீட்டோட பின் டோரை ஓபன் பண்ணி வெளியில வந்து பாக்குறாங்க. அப்ப அங்க இருந்த ஒரு ஊஞ்சல் காத்துல ஆடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இந்த சத்தம் தானா அப்படின்னு திரும்பி வீட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு உருவம் இவங்களுக்கு பின்னாடி சர்ன்னு கிராஸ் ஆகுது. அந்த சத்தத்தை கேட்டு திரும்பி பார்த்தா யாரையுமே காணோம். ஒருவேளை தன்னோட பையனா இருக்குமோன்னு சந்தேகத்துல அங்க காய போட்டிருந்த ஒவ்வொரு துணியா விலகி பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த குடோன் தெரியுது. ஒருவேளை அங்க போயிருப்பானோன்னு ஒரு சந்தேகத்துல தன்னோட பையனோட பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே அந்த இடத்துல தேடி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பையன் நடனா பேஸ்மெண்ட்டுக்குள்ள போகக்கூடிய ஒரு கதவை பிடிச்சிட்டு வேகமா தர சீக்கிரம் தர அப்படின்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு அந்த டோரை ஓபன் பண்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பயந்துகிட்டே
தன்னோட பையனோட ஷோல்டர்ல ஹீரோயின் கைய வச்சதுமே அந்த கதவை போட்டு பயங்கரமா ஆடிட்டு இருந்த அந்த பையன் திடீர்னு அதிர்ச்சியாகி அண்ணின் படத்துல வர அம்பி மாதிரி நான் எப்படி இங்க வந்தேன், எனக்கு என்னாச்சு அப்படின்னு பயத்துல அலறிட்டு இருக்கும்போது உனக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் தன்னோட பையனை கட்டி பிடிச்சு ஒண்ணும் கவலைப்படாத, நீ தூக்கத்துல தான் இங்க நடந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பையன் என்னன்னா எனக்கு ஏதோ வித்தியாசமான குரல் கேட்டுச்சு, அதை கேட்டுதான் நான் இங்க வந்தேன்னு சொல்றத கேட்ட ஹீரோயின் பூட்டி கிடக்கிற அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள போறதுக்கான அந்த டோரை முறைச்சு பார்த்துட்டு அதே நேரத்துல தன்னோட பையனையும் சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டு அந்த ரூமை விட்டு வெளியில வரும்போது ஹீரோயினோட முகம் ரொம்ப டல்லா இருக்கிறத பார்த்துட்டு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் கேட்டதுக்கு அப்படிலாம் எதுவும் இல்ல, நம்ம பையன் தூக்கத்துல எழுந்திருச்சு கீழே போயிட்டான் அவ்வளவுதானே. இப்ப நடந்த இந்த விஷயத்த ஏதோ ஒரு காரணத்துக்காக ஹீரோயின் தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. இப்ப மறுநாள் காலையில ஹீரோயினோட பையன் தோட்டத்தில் உள்ள புல்லெல்லாம் வெட்டுறதுக்காக அந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கான். அது என்னன்னா ஸ்டார்ட் ஆகாம மக்கர் பண்ணிட்டு இருந்தனால ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருந்த அந்த பையனுக்கும் இப்போ கோவம் வந்து ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கிறேன்னு ஒரு இழி இழுத்ததுல அந்த மிஷின் 10 அடி தூரம் பறந்து போய் விழுகுது. இதை பார்த்து ஷாக் ஆன அந்த பையனும் நம்ம கைக்கு இவ்வளவு பவரா அப்படின்னு ஆச்சரியத்துல அந்த மிஷின் கிட்ட போய் பார்க்கும்போது இப்பதான் அது ஆனாகி சுத்திக்கிட்டு இருக்கு. மறுபடியும் தன்னோட கையோட பவரை செக் பண்ணி பார்க்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த மிஷினுக்குள்ள இந்த பையன் கையை விட்டு பார்த்தா இவன் எதிர்பார்த்த மாதிரி கைக்கு ஒண்ணு ஆகல, பதிலுக்கு அந்த மிஷின் தான் உடைஞ்சு போகுது. இந்த சம்பவத்தில இருந்து தன்னோட கையோட பவர் என்னன்னு புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயினோட பையன் இப்ப தன்னோட 12வது பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக தன்னோட ஃபேமிலி தன்னோட அங்கிளோட ஃபேமிலின்னு எல்லாருமா சேர்ந்து கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பையனோட அங்கிள் உன்னை பத்தி ஸ்கூல்ல நிறைய கேள்விப்பட்டேன், நீ பயங்கரமா படிக்கிறியாமே, பிரில்லியன்ட் ஸ்டூடெண்டாமேன்னு அவனோட அங்கிளும் ஆன்ட்டியும் ஹீரோயினோட பையனை பயங்கரமா பாராட்டிட்டு உனக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கோன்னு அதை கொடுத்த உடனே அந்த பையனும் ரொம்ப ஆர்வமா அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ள பார்த்தா கன் இருக்கு. இதை நீ காட்டு விலங்குகளை வேட்டையாடுறதுக்காக நானும் உன்னோட ஆன்ட்டியும் உனக்கு கிஃப்டா தரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இதை பார்த்து ஷாக்கான ஹீரோயினோட ஹஸ்பண்ட் 12 வயசு பையனுக்கு எதுக்காக கன்னெல்லாம் கிஃப்ட் பண்றீங்க, கன்னு பிடிக்கிற வயசா இது அப்படின்னு அந்த கன்னை அந்த பையன்கிட்ட இருந்து பிடிங்கி வச்சுக்கிறாரு. இதை பார்த்து டென்ஷன் ஆனா அந்த பையனும் நான் ஒன்னும் சின்ன பையன் கிடையாது, எனக்கு 12 வயசாச்சு, அதனால அந்த கன்னை என்கிட்ட கொடுங்கன்னு கேட்டதுக்கு உனக்கு 12 வயசு ஆனாலும் கன்னு யூஸ் பண்ற அளவுக்கு நீ இன்னும் வளரலன்னு ஹீரோயினோட ஹஸ்பண்ட் சொல்றதை கேட்ட அந்த சின்ன பையன் மறுபடியும் டென்ஷன் ஆகி டேபிள்ல குத்தும் போது இந்த பையன் பண்றதை பார்த்து அந்த ஒட்டுமொத்த ஹோட்டலுமே சைலண்ட் ஆயிருது. இதனால கடுப்பான ஹீரோயினோட ஹஸ்பண்டும் இது வரைக்கும் பார்ட்டி பண்ணது போதும், வாங்க கிளம்புங்க வீட்டுக்கு போலான்னு தன்னோட பையனை கூப்பிட்டதுக்கு அந்த பையன் என்னன்னா எந்திரிக்காம அவரையே முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்த ஹீரோயின் அப்பா சொல்றத கேளு, ஒழுங்கா எழுந்திருச்சு வீட்டுக்கு வான்னு மொத்த ஃபேமிலியுமே அந்த ஹோட்டல்ல இருந்து கிளம்பி இப்ப வீட்டுக்கு போறாங்க. அங்க ஹீரோயினோட ஹஸ்பண்ட் என்னடானா 12 வயசுல இந்த பையனுக்கு எப்படி கோவம் வருதுன்னு பாரு, வளர வளர இவன் பண்ற ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நாமளும் இதே மாதிரி தானே சின்ன வயசுல அப்பா அம்மா பேச்ச கேட்காம நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணிருக்கோம்ல, அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இனிமேல் நம்ம பையன் கிட்ட இந்த மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது அப்படின்னு தன்னோட பையனுக்காக ஹீரோயின் சப்போர்ட் பண்ணி தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசினதுக்கு நீ சொல்றதும் சரிதான், இனிமேல் நான் அப்படி நடந்துக்க மாட்டேன், நம்ம 3 பேரும் ஒன்னா வெளியில போய் ரொம்ப நாள் ஆச்சுல, வேணா இந்த வாரம் நம்ம வெளியில எங்கேயாவது போலான்னு பிளான் பண்ணி கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட பையன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, டைம் ஆகிட்டு இருக்கு, நீ இன்னும் கிளம்பலையான்னு ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா அந்த பையன் கிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம உட்கார்ந்துகிட்டு இருக்கத பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு கிட்டக்க போய் பார்த்தா அந்த பையன் என்னன்னா தன்னையே மறந்து அந்த ஸ்பூனை கடிச்சு மென்னிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஸ்பூனை வாயில இருந்து எடுக்கும் போதுதான் அந்த பையனே சுயநினைவுக்கு வர்றான். அப்ப அவன் கடிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஸ்பூன் நல்லா நெளிஞ்சிருக்கிறத பார்த்து ஷாக் ஆகி இதை பத்தி தன்னோட பொண்டாட்டி கிட்ட சொல்றதுக்காக வந்தா அவங்க என்னடானா கையில ஒரு போஸ்டர் வச்சுக்கிட்டு நம்ம பையனோட பெட்டை சரி பண்ணும்போது இந்த போட்டோவை நான் பார்த்தேன் அப்படின்னு அந்த போஸ்டர் எல்லாத்தையும் தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட காட்ட ஆல்ரெடி ஷாக்கிங்ல இருந்தவரு இதை பார்த்து இன்னும் டென்ஷன் ஆவார்னு பார்த்தா அவர் என்னடானா ரொம்ப சந்தோஷமாகி தன்னோட பையன் வயசுக்கு வந்துட்டான், இதை பத்திலாம் நினைக்க ஆரம்பிக்கிறான் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த போஸ்டர் கூட இன்னும் சில வித்தியாசமான விகாரமான போஸ்டர்ஸ் இருக்கிறத பார்த்த ஹீரோயின் இதை எதுக்காக இவன் வச்சிருக்கான், இதை பத்தி நாம அவங்ககிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி பிக்னிக் போன இடத்துல ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அந்த பையன் கிட்ட இப்போ உனக்கு 12 வயசு ஆயிடுச்சு, இனி போக போக உடல் அளவையும் சரி மனசளவுலையும் சரி உங்ககிட்ட நிறைய மாற்றங்கள் வரும், பொண்ணுங்க மேல கூட அதிகமா ஈர்ப்பு வரும், இந்த வயசுல இந்த மாதிரி எண்ணங்கள் வருது தப்பு இல்ல, எனக்கும் உன் வயசு இருக்கும்போது இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, ஆனா இந்த ஃபீலிங்ஸை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு எடுத்து சொல்றதுக்கு எனக்கு ஆள் கிடையாது, நீ டிவில பாக்குற பொண்ணுங்க மேலேயோ இல்ல உங்க கிளாஸ்ல இருக்கிற பொண்ணுங்க மேலேயோ உனக்கு ஈர்ப்பு வரலாம், லவ் பண்ணணும்னு கூட தோணலாம், ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க உனக்கு கரெக்டான ஆளா அப்படின்னு நல்லா புரிஞ்சு தெரிஞ்சு பண்ணணும்னு தன்னோட பையனுக்கு ஹீரோயினோட ஹஸ்பண்ட் நல்லா புத்திமதி சொன்னதுக்கு அப்புறமா அன்னைக்கு நைட்டு இவங்க பிக்னிக் போன இடத்துல டென்ட் போட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நடுராத்திரில எதிர்ச்ச ஹீரோயின் லைட்டை போட்டு பார்த்தா பக்கத்துல படுத்திருந்த தன்னோட
தன்னோட பையனை காணோம் அப்படின்னு 2 பேரும் காட்டுக்குள்ள லைட் அடிச்சு தேடி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பையன் எங்க போயிருக்கான்னு பார்த்தா இவனுக்கு ரொம்ப பிடிச்ச அவனோட கிளாஸ்மேட் பொண்ணான அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றேன், சர்ப்ரைஸ் பண்றேங்கிற பேர்ல இவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த பொண்ணோட லேப்டாப்பை ஆன் பண்ணி பயமுறுத்திட்டு இருக்கான். அந்த பொண்ணும் லேப்டாப்பை ஆஃப் பண்ணிட்டு போக இவன் மறுபடியும் ஆன் பண்ணி விட்டுட்டு இருக்கான். இதனால பயந்து போன அந்த பொண்ணு யார் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பயத்துல ஜன்னல் வழியை எட்டி பார்க்கும்போது அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி இந்த பைபிள நின்னுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப பயந்து போய் தன்னோட அம்மாவை கத்தி கூப்பிட்ட உடனே அவங்களும் பயத்துல தன்னோட பொண்ணுக்கு என்னாச்சுன்னு டோரை ஓபன் பண்ணி வந்து என்னன்னு கேட்டதுக்கு அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு கை காட்டின உடனே அவங்களும் அந்த ஸ்கிரீனை விலைக்கு பார்த்தா யாருமே காணோம். இங்கதான் யாருமே இல்லையே, நீ எதை பார்த்து பயந்தன்னு கேட்டதுக்கு இல்ல நான் பொய் சொல்லல, அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி என்னோட கிளாஸ்மேட் பையன் நின்னுட்டு இருந்தானே, ஹீரோயினோட பையனோட பேரை சொல்லி இந்த பொண்ணு சொல்றதை கேட்ட அந்த அம்மாவும் தன்னோட பொண்ணு பயத்துல ஏதோ உளறிட்டு இருக்கான்னு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த பயபுள்ளைய தேடி ஹீரோயினும் அவங்க ஹஸ்பண்டும் டார்ச் லைட் வெளிச்சத்துல அந்த காடை ஃபுல்லா சல்லடை போட்டு தேடிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு பின்னாடி பயமுறுத்துற மாதிரி வந்து நின்னுட்டு இருக்கான். இதை பார்த்த ஹீரோயினுக்கும் இவ்வளவு நேரம் நீ எங்க போனன்னு கேட்டதுக்கு அர்ஜென்ட்டா சுச்சு வந்ததுன்னு போனேன்னு கேஷுவலா பதில் சொல்றான். இதை கேட்ட ஹீரோயினுக்கும் நீ கிடைச்சதே பெரிய விஷயம்னு அவனை கட்டி பிடிச்சு பாசமோடு பொழிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ அங்க கட் பண்ணி இந்த பையனை பிக்கப் பண்றதுக்காக ஹீரோயின் அங்க ஸ்கூலுக்கு வந்து பார்க்கும்போது அவன் ஏதோ சீரியஸா பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கத பார்த்துட்டு ரொம்ப நல்லா வரையறியே அப்படின்னு பாராட்டின உடனே அந்த பெயிண்டிங்க ஹீரோயின் கிட்ட கேட்டாம இவன் மறைச்சு வச்சுக்கிறான். எதனால இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு ஹீரோயினும் புரியாம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இந்த பையனுக்கு அவனோட அங்கிள் கிஃப்டா கொடுத்த அந்த கன்னை குடோன்ல எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது இவரோட கோழி பண்ணையில இருந்து நிறைய கோழிகள் பயங்கரமா சத்தம் போடுறதை கேட்டு இது கண்டிப்பா அந்த நரியோட வேலையா தான் இருக்கும்னு அதை ஷூட் பண்றதுக்காக கன்னை லோட் பண்ணிட்டு வந்து பார்த்தா இந்த பயவுள்ள கோழியை முறைச்சு பார்த்த மாதிரி நின்றுட்டு இருக்கான். மணி 10:30 ஆகுது, இந்த நேரத்துல தூங்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கேட்டதுக்கு ரொம்ப கேஷுவலா ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடறான். இப்போ நடுராத்திரி நல்லா தூங்கிட்டு இருந்த ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கு அவரோட கோழி பண்ணையில இருந்து மறுபடியும் அந்த கோழிகள் பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்கிறத கேட்டுட்டு எதிர்த்து வந்து என்னாச்சுன்னு பார்த்தா அவரோட பண்ணையில இருந்த மொத்த கோழிகளுமே செத்து கிடக்குது. இதை பார்த்து ஷாக் ஆகி தன்னோட பொண்டாட்டியை எழுப்பி கூட்டிட்டு வந்து காமிச்சதுக்கு வர அந்த நரிகள் தொலை தாங்க முடியலன்னு ஹீரோயின் சொல்றதை கேட்ட அவங்க ஹஸ்பண்டும் இல்ல இது கண்டிப்பா நரி பண்ணல, வேற எந்த விலங்குகளும் இந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல, எனக்கு என்னமோ நம்ம பையன் மேலதான் சந்தேகமா இருக்கு, ஏன்னா நைட்டு இதே இடத்துல நின்னுதான் இந்த கோழிகளை முறைச்சு பாத்துக்கிட்டு இருந்தான், கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஒரு நரியால இந்த கதவையும் பூட்டையும் உடைச்சு எப்படி உள்ள போக முடியும், இத கண்டிப்பா அவன் தான் பண்ணிருக்கணும்னு தன்னோட ஹஸ்பண்ட் சொல்றதை கேட்ட ஹீரோயினும் தயவு செஞ்சு இப்படி சொல்லாதீங்க, ஒரு 12 வயசு பையனால எப்படி இப்படி பண்ண முடியும், இத கண்டிப்பா அந்த நரி தான் பண்ணிருக்கணும் தன்னோட ஹஸ்பண்ட் சொல்றதை எதையுமே கேட்காம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி போயிறாங்க. மறுநாள் ஸ்கூல்ல பிடி மாஸ்டர் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் கூப்பிட்டு ஒரு கேம் ஒன்னு விளையாட சொல்றாரு. அது எப்படின்னா சென்டர்ல ஒருத்தரை நிக்க வச்சு சுத்தி எல்லாரும் நின்று இருக்கும் போது சென்டர்ல நின்று இருக்கிற அந்த ஆள் அவங்க மேல விழுகணும், அவங்க இவர் கீழே விழுகாத மாதிரி எல்லாருமே தள்ளி விட்டுட்டு இருக்கணும், அப்பதான் உங்களுக்குள்ள ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு நம்பிக்கை உருவாகும்னு பிடி மாஸ்டர் சொல்லிட்டு ஹீரோயினோட பையனை கூப்பிட்டு அந்த கேமை விளையாட சொல்லும் போது அவனும் ஒருத்தர் மேல ஒருத்தர் மாறி மாறி விழுந்துகிட்டு இருக்கும் போது ஆல்ரெடி இவன் பண்ண பல சேட்டைகள்னால பயத்துல இருந்த அந்த பொண்ணு மேல இந்த பயவுல விழுகும் போது அந்த பொண்ணு பிடிக்காம விட்டதுனால இப்ப பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். இதை பார்த்து மத்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவனை கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கும் போது இந்த பிடி மாஸ்டர் சும்மா இல்லாம ஒன்னாலதானே அவன் கீழே விழுந்தான், நீ கை கொடுத்து அவனை தூக்கி விடுன்னு சொன்ன உடனே இந்த பொண்ணும் அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கையை கொடுத்தா இந்த பயவுள்ள கோவத்துல அந்த பொண்ணோட கையவே உடைச்சிடறான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அந்த பொண்ணோட அம்மா போலீஸ கூப்பிட்டு வந்து இந்த பையனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு ஸ்கூல்ல வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும் போது நீங்க கோவப்படாதீங்க, நாங்க அந்த பையனுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கிறோம், 2 நாள் சஸ்பெண்ட் பண்றோம்னு பிரின்சிபல் சொல்ல நீங்க இவனை சஸ்பெண்ட் பண்ணா மட்டும் எல்லாமே சரியாயிருமா, ஒழுங்கா இவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுங்கன்னு மறுபடியும் அந்த போலீஸ் கிட்ட சொன்னதுக்கு அதை நீங்க சொல்லக்கூடாது, இந்த பையனை முறையான கவுன்சிலிங் அனுப்பிட்டு அதுல வர ரிசல்ட் பார்த்துட்டு தான் நாங்க ஆக்ஷன் எடுப்போம்னு போலீஸ்காரர் சொல்லிடுறாரு. ஆனா இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும் போது இது எல்லாத்தையும் பண்ண இந்த பையன் என்னடானா எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லாத மாதிரி ரொம்ப அப்ராணியா உட்காந்துட்டு இருக்கான். ஆனா இப்போ வரைக்கும் இவன் என்ன தப்பு பண்ணாலும் ஹீரோயின் இவனுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி அந்த அம்மா கூட சண்டை போட்டது மட்டும் இல்லாம உங்க பொண்ணோட இந்த நிலைமைக்கு என்னோட பையன் சார்பா நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவனை கூட்டிட்டு போகும்போது அந்த வில்லத்தனை மாறாத அந்த முறைப்போட அந்த அம்மாவை முறைச்சு பார்த்துட்டே அங்கிருந்து கிளம்பி போயிடறான். அதே நேரம் இப்ப வீட்டுக்கு போன நம்ம ஹீரோயினும் அவங்க ஹஸ்பண்டும் இந்த சின்ன வயசுல ஒரு பொண்ணோட கையை உடைக்கிறதுக்கு அவனுக்கு எப்படி மனசு வருதுன்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்லணும், அன்னைக்கு ஒரு நாள் இவன் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு கீழே நடந்து போனான்னு சொன்னேன்ல, ஆக்சுவலி அவன் கீழே நடந்து போல அந்த குடோனுக்கு தான் போனான், அது மட்டும் இல்லாம அந்த பேஸ்மெண்ட் கதவு திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தானே, தன்னோட பொண்டாட்டி சொல்றதை கேட்டு ஷாக் ஆனவரு அது அந்த இடத்துல தான் இருக்குன்னு அவனுக்கு எப்படி தெரியும்னு இவங்க 2 பேரும் பேசும்போதுதான் நம்மளுக்கு ஒரு விஷயம் புரிய வருது, அந்த பேஸ்மெண்ட்
பேஸ்மெண்ட்டுக்குள்ள இந்த பையனுக்கு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒண்ணு இருக்குன்னு. அப்ப நம்ம ஹீரோயின் அவனா இந்த இடத்துக்கு போகல, அவனை ஏதோ ஒண்ணுதான் இழுத்துட்டு போயிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மறுபடியும் அந்த குடோன்ல இருக்கிற பேஸ்மெண்ட்குள்ள இருந்து ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்கு. அந்த சத்தம் இந்த பைவுள்ளைக்கு மட்டும்தான் கேக்குது. அது இப்போ இவனை வேட்டையாடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. இதை கேட்டு எந்திரிச்சவனோ இப்போ நேரா அந்த குடோனுக்கு போயிட்டு அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள போறதுக்கான அந்த லாக்கையும் உடைச்சு உள்ள போய் பாக்குறான். அங்க வித்தியாசமா சிவப்பு கலர்ல லைட் எரிஞ்சிட்டு இருக்கிறத உத்து பார்த்துட்டு இருக்கும்போது இவன் உடம்புக்குள்ள ஏதோ ஒண்ணு புகுந்து இவனை ஆட்டிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல நம்ம வீட்டுக்குள்ள இருந்த ஹீரோயின் யதார்த்தமா அந்த ஜன்னல் வழியை எட்டி பார்க்கும்போது குடோன்ல இருந்து அந்த சிவப்பு கலர் லைட் எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கண்டிப்பா இந்த பைவுள்ள அங்கதான் போயிருக்குன்னு வேகமா ஓடி போய் பாக்குறாங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த பைவுள்ள அங்கதான் இருக்குது. ஆனா அவனை ஏதோ ஒரு சக்தி கண்ட்ரோல் பண்ணி அந்த இடத்துல தூக்கி நிப்பாட்டிட்டு இருக்கிறத பார்த்த நம்ம ஹீரோயின் அவனுக்கு ஏதோ ஆயிருமோன்னு பயத்துல அவனை காப்பாத்துறதுக்காக பக்கத்துல ஓடி போகும்போது திடீர்னு அவனை சுத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த சிவப்பு கலர் லைட்டு அணைஞ்சு அந்த பேஸ்மெண்ட்டுக்கு மேல அந்த இடத்துல பறந்துட்டு இருந்தவன் இப்ப பொத்துன்னு அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளே விழுந்துறான். அப்படி விழுகும்போது ஒரு பொருள் இவன் கை மேல பட்ட உடனே இவன் கை கிழிஞ்சு ரத்தம் வருது. இப்ப தன்னோட பையனை பாக்குறதுக்காக பேஸ்மெண்ட்டுக்குள்ள போன ஹீரோயின் அவனோட கையில அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனை கட்டி பிடிச்சு ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த பையன் ஹீரோயின் கிட்ட முதலா நான் யாரு, நான் எங்கிருந்து வந்திருக்கேன் அப்படின்னு கேக்குறான். இந்த கேள்வியை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நம்ம ஹீரோயினும் உண்மையே சொல்லிட வேண்டியதான்னு அந்த பையன் கிட்ட எனக்கும் உங்க அப்பாக்கும் கல்யாணம் ஆகி பல வருஷமா குழந்தை இல்ல, குழந்தைக்காக நாங்க ரொம்ப ஏங்கிட்டு இருந்தோம். அப்படிதான் ஒரு நாள் ராத்திரி ஏதோ ஒண்ணு வானத்துல இருந்து கீழே விழுந்ததுன்னு நாங்க பார்க்கும்போது இதுக்குள்ள நீ மட்டும் தனியா இருந்த, மூச்சு விடுறது கூட ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த. அப்பதான் உன்னைய எங்க கூட நாங்க கூட்டிட்டு போனோம். மத்தபடி உன்னை ஏஜென்சி கிட்ட இருந்தெல்லாம் நாங்க தத்தெடுக்கல. நீ எங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு குழந்தை, அதனால என்னைக்குமே நீ எங்களுக்கு ஸ்பெஷல் தானே ஹீரோயின் சொல்றத கேட்ட அந்த பையன் டென்ஷன் ஆகி ஏன் இவ்வளவு நாள் இந்த உண்மையை எனக்கு தெரியாம மறைச்சிங்கன்னு வீட்டுல உள்ள பொருள் எல்லாம் அடிச்சு கீழே தள்ளிட்டு அங்கிருந்து கோச்சிட்டு போயிடறான். ஹீரோயினோட ஹஸ்பண்டும் என்னாச்சுன்னு கேட்டதுக்கு நான் அவங்கிட்ட உண்மையை சொல்லிட்டேன்னு சொல்றாங்க. இப்போ வெளியில கோச்சிட்டு போன அந்த பை உள்ளைக்கு இவ்வளவு நாளா அப்பைக்கப்ப வெளியில வந்துட்டு போன அந்த அரக்க குணம் இப்ப முழுசா வெளியில வந்து இவனோட காதுக்குள்ள இந்த உலகத்தை வேட்டையாடுன்னு இவனை வெறியேத்த இவனும் அதே வெறியோட இந்த உலகத்தை வேட்டையாடுறதுக்காக கிளம்பி போறான். எங்கன்னு பார்த்தா நேரா இவனோட கிளாஸ்மேட் பொண்ணு, இவன் கூட ஒரு பொண்ணோட கையை உடைச்சிருப்பான்ல, அந்த பொண்ணோட வீட்டுக்கு போனவன் கையில ஒரு பூ ஒன்று வச்சுக்கிட்டு உன் கையை உடைச்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா அதே நேரத்துல உன்னாலதான் நான் எவ்வளவு ஸ்பெஷலான சைல்டுன்னு எனக்கே தெரிய வந்துச்சு. நான் ஸ்பெஷல்னு உனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த உலகத்துக்கும் ஒரு நாள் தெரிய வரும்னு இவன் பேசிட்டு இருக்கிறத கேட்ட அந்த பொண்ணு உங்ககிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்கன்னு இவன் கூட பேசுறதுக்கே அந்த பொண்ணு பயந்து அழுதுகிட்டு இருக்கும்போது அவ்வளவுதானே அதை நான் பாத்துக்கிறேன்னு அங்கிருந்து கிளம்பி நேரா இந்த பொண்ணோட அம்மா வேலை பார்க்குற அந்த ஹோட்டலுக்கு போறான். அவங்களும் வேலையை முடிச்சுட்டு கணக்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது இந்த பைவுல அந்த அம்மாவை பயன்படுத்துறதுக்காக பல வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப இவனோட பவரை யூஸ் பண்ணி எரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு லைட்டை உடைச்சு அதுல ஒரு கிளாஸ் பீஸ் இந்த அம்மாவோட கண்ணை குத்தி கிழிச்சது. இவங்களும் கஷ்டப்பட்டு அந்த கிளாஸ் பீஸை கண்ணுல இருந்து எடுத்து பார்க்கும்போது ஒரு கண்ணு மட்டும் தான் நல்லா தெரியுது, இன்னொரு கண்ணுல பார்க்கும்போது எல்லாமே சிவப்பு கலர்ல தெரிஞ்சிட்டு இருக்கு. அதனால இந்த பையவுல நிக்கிறது இவங்க கண்ணுக்கு சரியா தெரியாம ஏதோ ஒரு உருவம் மட்டும் இருக்குதுன்னு பயத்துல இவங்களும் கையில ஒரு பேஸ்பால் பேட்டை வச்சு அவனை அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு அடி கூட அவன் மேல பட மாட்டேங்குது. இதனால இன்னும் பயந்து போனவங்க இப்ப நேரா தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த ஹோட்டல்ல இருந்த ஃப்ரீசர் ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒரு வழியா தப்பிச்சிட்டாங்கன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் இந்த பையவுல தன்னோட கண்ணுல இருந்து வரக்கூடிய அந்த லேசர் பவரை யூஸ் பண்ணி அந்த இரும்பு கதவையை உருக்கிறான். இந்த அம்மாவும் அவன் யாருன்னு பாக்குறதுக்காக அந்த ரத்தம் வரக்கூடிய அந்த கண்ணை மூடி ஒத்த கண்ணால அவனோட உருவத்தை பார்க்கும்போது இவன் ஏதோ மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி மாஸ்க போட்டுட்டு நின்னுட்டு இருக்கிறத இந்த அம்மா பார்த்துட்டு இருக்கும்போது ஜஸ்ட் ஒரே செகண்ட் தான் அப்படியே ஜம்ப் பண்ணி இந்த அம்மாவோட சோழியை முடிச்சிடறான். இப்ப இந்த அம்மா இறந்ததை பத்தி விசாரிக்கிறதுக்காக மொத்த போலீஸும் அந்த ஹோட்டல்ல எதுக்காக இந்த கொலை நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏதாவது ஆதாரம் சிக்குதான்னு தேடி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த போலீஸ்காரரு அந்த பைவுல வரைஞ்சு வச்சுட்டு போன அந்த சிம்பிளை கண்ணாடியில பார்த்துட்டு இந்த கொலைக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அங்க கட் பண்ணி ஸ்கூல்ல இந்த பையனை கவுன்சிலிங் பண்றதுக்காக அந்த ஊர்லயே பெரிய டாக்டரான இந்த பையனோட ஆன்டியே அங்க வந்திருக்காங்க. அப்ப உன்னோட அப்பாவா உன்னை தத்தெடுத்திருக்காங்கல்ல, அதை பத்தி நீ என்ன ஃபீல் பண்றேன்னு கேட்டதுக்கு நான் ஒன்னும் பேடா ஃபீல் பண்ணல, நான் ஹாப்பியா தான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அதனாலதான் நான் ரொம்ப ஸ்பெஷல்னு எனக்கு தெரிஞ்சது. என்னோட உண்மையான அப்பா அம்மா இந்த கேவலமான உலகத்தை சேர்ந்தவங்க இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு இந்த பையன் சொல்றதை கேட்டு அப்படின்னா உன்னோட அப்பா அம்மாவை உனக்கு பிடிக்காதான்னு கேட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது, ஆனா அவங்கள விட மத்தவங்களை விட நான் என்னைக்குமே பெஸ்ட், நான் தான் சிறந்தவன் அப்படின்னு தன்னைத்தானே பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுட்டு சரி ஓகே நான் இப்போ டைரக்டா மேட்ருக்கு வரேன். நீ உன்னோட கிளாஸ்மேட் பொண்ணோட கையை உடைச்சல
அதை பத்தி நீ ஏதாவது ஃபீல் பண்றியா, அதாவது குற்ற உணர்ச்சியா கில்ட்டியா ஏதாவது ஃபீல் பண்றியான்னு கேட்டதுக்கு அப்படி எதுவும் நான் ஃபீல் பண்ணல. என்னைய பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு கெட்டது நடக்குது அப்படின்னா அதுக்கப்புறமா நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம்னு ரொம்ப கேஷுவலா இவன் சொல்றதை கேட்டுட்டு, நான் இங்க உன்னோட ஆன்ட்டியா வரல, ஒரு டாக்டரா வந்திருக்கேன். உன்னைய அனலைஸ் பண்ணி உன்னோட ஸ்கூலுக்கும் உன்னோட பேரண்ட்ஸ்க்கும் போலீஸ்க்கும் ரிப்போர்ட் பண்ண வேண்டியது என்னோட கடமை. அதனால எக்காரணத்து கொண்டும் நீ என்னோட குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படிங்கறதுனால பொய்யா ரிப்போர்ட் மட்டும் நான் என்னைக்குமே கொடுக்க மாட்டேன்னு அவனோட ஆன்ட்டி சொல்றதை கேட்டு இந்த பையன் உள்ள டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். ஏன்னா இந்த ரிப்போர்ட் போலீஸ் கிட்ட மட்டும் போச்சுன்னா அவ்வளவுதான், இவன் பண்ண குற்றத்துக்காக இவனை ஜெயில தூக்கி போட்டுருவாங்க. அதனால அன்னைக்கு நைட்டு பெட்ல படுத்து யோசிச்சுட்டு இருந்தவன் திடீர்னு எந்திரிச்சு நேரா இப்போ அவங்க ஆன்ட்டி வீட்டுக்கு போறான். இவனை பார்த்ததுமே அவங்க ஷாக் ஆகி இந்நேரத்துல இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டதுக்கு, நாளைக்கு போலீஸ் கிட்ட என்னோட ரிப்போர்ட் சம்பந்தமா பேச போறீங்கன்னு ஆபீஸ்ல பேசிட்டு இருந்தாங்களே அது உண்மையான்னு கேட்டதுக்கு அவங்களும் ஆமான்னு தலையாட்ட, அப்படி நீங்க பண்ணக்கூடாது, அப்படி நீங்க பண்ணீங்கன்னா அது எனக்கும் நல்லதில்ல என்னோட பேரண்ட்ஸ்க்கும் நல்லதில்ல, ஏன் உங்களுக்கும் அது நல்லது இல்லன்னு சைலண்டா அவனோட ஆன்ட்டியை மிரட்டிட்டு இருக்கான். ஆனா இவன் மிரட்டிட்டு இருக்கிறத பெருசா எடுத்துக்காத அந்த ஆன்ட்டி, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம், இப்ப நீ கிளம்பு, வீட்டுக்கு பத்திரமா போன்னு இங்க இருந்து கிளம்ப சொல்ல அவனும் போகும்போது நீங்களும் பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். அப்படி போனவன் வேற எங்கேயுமே போல இவனோட ஆன்ட்டியை கொலை பண்றதுக்காக அந்த இடத்துலயே சுத்திக்கிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து இந்த ஆன்ட்டியோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துடுறாரு. இவர் வந்ததை தெரிஞ்சுக்கிட்ட அவனும் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான். இப்ப நேரா தன்னோட ரூமுக்கு வந்தவர் தூங்கிட்டு இருந்த தன்னோட பொண்டாட்டியோட நெத்தில கிஸ் பண்ணிட்டு பிரஷ் பண்றதுக்காக பாத்ரூம்குள்ள போய் பிரஷ் பண்ணிட்டு இருக்கும் போது பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குதுன்னு திரும்பி பார்த்துட்டு உள்ள போய் செக் பண்ணி பார்த்தா யாரோ மாஸ்க் போட்டு நின்னுட்டு இருக்காங்களேன்னு பயந்து போய் அந்த மாஸ்க் ரிமூவ் பண்ணி பார்த்தா இந்த பைய உள்ள. இதை பார்த்து டென்ஷன் ஆன அவனோட அங்கிள், இந்த கேவலமான மாஸ்க போட்டுட்டு என்னோட பாத்ரூம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு கையோட அவனை தரதரன்னு இழுத்துட்டு போகும்போது, உன்னோட அப்பா அம்மா கிட்ட இத பத்தி சொல்லி என்ன பண்றேன்னு பாருன்னு இந்த பையனை கார்ல ஏற சொல்லிட்டு அவரும் கார்ல ஏற போகும்போது இவன் கார்ல ஏறல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் கார்ல ஏறாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு திரும்பி வந்து பார்க்கும்போது இந்த பையன் மாஸ்க போட்டுட்டு அவனோட சேட்டைய ஆரம்பிச்சிட்டான். இவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இவனோட அங்கிள் காரை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது பறந்து வந்து அந்த காரை அட்டாக் பண்றான். இதுல அந்த கார் நடுவழியிலே ஸ்டாப் ஆகி நின்றது. இவரும் காரை ஸ்டார்ட் பண்றதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஹெட்லைட் வெளிச்சத்துல இந்த பையன் அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆனவரு, நம்ம பாக்குறது உண்மையிலேயே நிஜமா நடக்குதா இல்ல கற்பனையானு பயத்துல காரை மறுபடியும் ஸ்டார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கார் இப்ப மெல்ல தரையில இருந்து அப்படியே மேல எழும்புது. எப்படின்னு பார்த்தா இந்த பையதான் காரை அலேக்கா மேல தூக்கி பொத்துன்னு மேல இருந்து கீழே விட்டுறான். அப்படி கார் கீழே விழுந்ததுல அவரோட வாய் அந்த ஸ்டீரிங்ல அடிச்சு அவரோட கீழ் தாட கிழிஞ்சு தொங்கிட்டு இருக்கு. அப்படி உயிர் பயத்துல அவர் நடுங்கிட்டு இருக்கும்போது உள்ள ஒரு விரலை மட்டும் விட்டு அவரோட ரத்தத்தால இவனோட பிராண்ட் சிம்பிளை வரைஞ்சுக்கிட்டு இருக்கான். அதே நேரம் ஹீரோயின் என்னடானா ஸ்கூல்ல இருந்து இன்னும் நம்ம பையன் வீட்டுக்கு வரலையே அப்படிங்கிற பயத்துல ஒவ்வொருத்தருக்கா கால் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்க போது இந்த பையவுல அசால்ட்டா ஒரு கொலையை பண்ணிட்டு சட்டையே இல்லாம கேஷுவலா வந்துகிட்டு இருக்கான். இவனை பார்த்த சந்தோஷத்துல ஹீரோயினும் வேகமா ஓடி போய் கட்டி பிடிச்சு, உனக்கு என்னாச்சு, எங்க போன, ஏன் சட்டை இல்லாம வந்திருக்கேன்னு கேட்டதுக்கு, ஸ்கூல் முடிச்சுட்டு நேரா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறதுக்காக போயிருந்தேன், அங்க அவங்களுக்கும் எனக்கும் சில சண்டை வந்துருச்சு, அதனாலதான் இந்த சட்டை கிழிஞ்சிருச்சு, அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு நடந்தே தான் வந்தேன், அதனாலதான் லேட் ஆயிருச்சுன்னு இவன் சொல்ற அந்த காரணத்தை கேட்ட ஹீரோயினும், சரி உன்னோட சட்டையை கொடு நான் வாஷ் பண்ணி தரேன்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நானே பாத்துக்கிறேன்னு அவனோட ரூமுக்கு கிளம்பி போயிடுறான். அப்படி அவன் அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமா இவன் பச்சையா புழுவுறது இவனோட பேரண்ட்ஸ்க்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதை இப்படியே விட்டுறக்கூடாது, இவனை ஒரு சைக்காட்டிஸ்ட கூட்டிட்டு போகணும்னு ஹீரோயின் சொல்றதை கேட்ட அவங்க ஹஸ்பண்ட் அங்க போய் டாக்டர் கிட்ட என்ன சொல்றேன், இவன் ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து கிடைச்ச குழந்தைன்னு சொல்றியான்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு அன்னைக்கு நைட்டு ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருக்கும் போது கனவுல இந்த பையன் எப்படி கிடைச்சான் அப்படிங்கிற பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அதுல வானத்துல இருந்து கீழே விழுந்த ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து ஹீரோயின் ஒரு குழந்தைய கையில தூக்கி வச்சுக்கிட்டு தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட, இங்க பாருங்க ஒரு ஆண் குழந்தை நமக்காக கடவுளே அனுப்பி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவரும் அந்த துணியை விலக்கி அந்த குழந்தைய பாக்குறாரு. அதோட கண்ணு ரெட் கலர்ல பயங்கரமா இருக்கிறத பார்த்துட்டு பயந்து போய் இப்ப கனவுல இருந்து எந்திரிச்சிடறாரு. அப்பதான் இந்த பயவுள்ளையோட அங்கிள் இறந்து போன நியூஸ் இவங்களுக்கே தெரிய ஆரம்பிக்குது. உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க இறந்து போன தன்னோட ஹஸ்பண்ட நினைச்சு இந்த ஆன்ட்டி அழுதுட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற விதமா என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க நம்ம ஹீரோயின். என்ன ஆச்சுன்னு எனக்குமே தெரியல, அவர் கார் ஓட்டிட்டு வரும்போது மான் குறுக்கால வந்துருச்சு, அது மேல மோதாம இருக்கிறதுக்காக வண்டியை திருப்பும் போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போலீஸ் சொல்றாங்க. ஆனா என்ன நடந்ததுன்னு உண்மையிலேயே எனக்கு தெரியல, அவர் குடிச்சிருக்காருன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்கன்னு அந்த ஆன்ட்டி சொல்றதை கேட்ட ஹீரோயினோட ஹஸ்பண்ட், நானும் அவனும் ஒன்னா சேர்ந்துதான் பார்ல சரக்கு அடிச்சோம், ஆனா மட்டையாகிற அளவுக்கு நாங்க அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஆன்ட்டி ஹீரோயின் கிட்ட, நேத்து நைட்டு உன்னோட பையன் என்னோட வீட்டுக்கு வந்தான், நான் தான் அவனை பத்திரமா வீட்டுக்கு போக சொன்னேன், அவன் வீட்டுக்கு பத்திரமா வந்து சேர்ந்தானு விசாரிச்சுட்டு இருக்கும் போது, என்ன சொல்ற நேத்து நைட்டு அவன் உன் வீட்டுக்கு வந்தானு ஹீரோயினும் அவங்க ஹஸ்பண்டும்
இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. இது சம்பந்தமா இவங்கிட்ட பேசி ஆகணும்னு இப்போ நேரா வீட்டுக்கு வந்த ரெண்டு பேரும் எதுவுமே தெரியாத பச்சை குழந்தை மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தவங்க கிட்ட போன ஹீரோயின் உன்னோட அங்கிள் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட அவனும் ரொம்ப கேஷுவலா சரி ஓகே அப்படின்னு மறுபடியும் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஒருவேளை நம்ம சொன்னது இவனுக்கு சரியா புரியலையோ அப்படின்னு மறுபடியும் அவன்கிட்ட நேத்து நைட்டு உன்னோட அங்கிள் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு, இந்த விஷயத்தை கேட்டு உனக்கு வருத்தமா இல்லையான்னு ஹீரோயின் கேட்டதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்றீங்க, அவர் இறந்ததை நினைச்சு நான் அழுகணும் அப்படின்னு சொல்றீங்களான்னு இவன் சொல்றதை கேட்டு டென்ஷனான நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் நேத்து நைட்டு நீ உன்னோட ஆன்டி வீட்டுக்கு போயிருக்க, அந்த விஷயம் எங்களுக்கு தெரியும்னு சொல்றாரு. உடனே ஹீரோயினும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் அவங்கிட்ட பேசுறேன்னு உன்னோட அங்கிள் இறந்ததை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு நம்ம ஹீரோயின் கேட்டதுக்கு எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது, அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரை நான் காயப்படுத்த மாட்டேன்னு இந்த பையன் நக்கலா சொல்லிக்கிட்டு இருக்கிறத கேட்ட ஹீரோயினோட ஹஸ்பண்ட் டென்ஷன் ஆகி இன்னும் எத்தனை போய் தான் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க போறேன், அந்த பொண்ணோட அம்மா இறந்து போயிட்டாங்க, அதுக்கு நீதான் காரணம்னு எல்லாரும் சொல்றாங்க, அதே மாதிரி இப்போ என் நண்பன் செத்து போயிட்டான், இதுக்கும் நீதான் காரணமா, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு ஹீரோயினோட ஹஸ்பண்ட் டென்ஷன் ஆகி கேட்டுட்டு இருக்கும்போது பதிலுக்கு இவனும் டென்ஷன் ஆகி அவரை ஒரு தள்ளுனதுல பார்க்கவே பைல்வான் மாதிரி இருக்கிற அவரே 10 அடி தூரம் தள்ளி போய் விழுகிறாரு. இதை பார்த்து பயந்து போன ஹீரோயினோ நீ உன்னோட ரூமுக்கே போப்பா அப்படின்னு அந்த பையனை அங்கிருந்து அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அப்போ ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஆல்ரெடி இவன் மேல சந்தேகத்துல இருந்தவரு இப்ப கன்ஃபார்மே பண்ணிடுறாரு, இவன் ஏதோ பெருசா ஒரு விஷயத்த மறைக்கிறான் அப்படின்னு. அதனால அன்னைக்கு அவன் மறைச்சு வச்சிருந்த அந்த டிஷர்ட்டை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த பையன் குளிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இப்ப அவனுக்கு தெரியாம அந்த ரூம்ல தேடி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அந்த டிஷர்ட் கிடைச்சு அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அதுல ரத்தக்கரை இருக்கிறத நோட் பண்றாரு. அப்ப திடீர்னு குளிச்சிட்டு இருந்த அந்த பையனும் வெளியில வந்து என்னோட ரூம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட நான் ஹார்ஷா நடந்துகிட்டேன்ல அதுக்கு மன்னிப்பு கேட்க வந்தேன்னு சொல்லிட்டு இப்ப நேரா ஹீரோயின் கிட்ட போய் ரத்தக்கரை படிஞ்ச அந்த டிஷர்ட்டை காமிச்சு பாத்தியா இந்த டிஷர்ட்ல ரத்தம் இருக்கு, இது என்னோட ஃப்ரெண்டோட ரத்தம் தான், இவன் தான் அவனை ஏதோ பண்ணிருக்கணும்னு தன்னோட ஹஸ்பண்ட் சொல்றதை கேட்ட ஹீரோயின் நீயும் உன்னோட ஃப்ரெண்டும் நல்லா குடிச்சிருக்கீங்க, குடிச்சிட்டு அவரை தனியா வேற வண்டி ஓட்ட விட்டுருக்கீங்க, அதனாலதான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, நீங்க பண்ண தப்புக்காக ஒரு 12 வயசு சின்ன பையன் மேல அந்த கொலைப்பழியை தூக்கி போடக்கூடாது, இந்த பிரச்சனைய இதோட வெற்று, இதை மறுபடியும் பெருசாக்காதன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கிறத கேட்ட அவங்களோட ஹஸ்பண்டும் இந்த விஷயத்தை இப்படியே சாதாரணமா விட முடியாது, இவனால நிறைய பேருக்கு இன்னும் ஆபத்து தான் அதிகமாகும், அதனால நான் சொல்றத கேளுன்னு தன்னோட பொண்டாட்டி கிட்ட கேட்டதுக்கு நான் என்னைக்குமே என்னோட பையனுக்கு எதிராக செயல்பட மாட்டேன்னு ஹீரோயின் சொல்றத கேட்ட அவங்க ஹஸ்பண்ட் டென்ஷன் ஆகி அவன் ஒன்னும் நம்மளோட பையன் கிடையாது, அவனை நம்ம காட்டுல இருந்து தூக்கிட்டு வந்த ஒரு மிருகம்னு தன்னோட ஹஸ்பண்ட் சொல்றத கேட்ட ஹீரோயின் டென்ஷன் ஆகி அவர் கூட சண்டை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அங்க கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல ஆல்ரெடி நடந்த அந்த 2 கொலைகளை பத்தியும் அந்த போலீஸ்காரர் விசாரிச்சுட்டு இருக்கும்போது கொலை நடந்த அந்த 2 இடத்துலயுமே ஒரே மாதிரியான சிம்பிள் இருக்கிறத நோட் பண்றாரு. அப்படின்னா கொலை பண்ணது கண்டிப்பா ஒரே ஆளா தான் இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அதே நேரம் நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்ட் தன்னோட பையனோட பழைய நினைவுகளான போட்டோஸ் கிஃப்ட்னு எல்லாத்தையும் நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இதுக்கு மேலேயும் இவன் உயிரோட இருந்தானா இன்னும் பல பேரோட உயிருக்கு ஆபத்து வரும் அப்படிங்கறதுனால இந்த பையனை எங்கிருந்து கூட்டிட்டு வந்தாங்களோ அந்த காட்டிலே வச்சு சோழியை முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நம்ம 2 பேரும் காட்டுக்கு வேட்டையாட போலான்னு அந்த பையனை மட்டும் ஹீரோயின் ஹஸ்பண்ட் தனியா கார்ல கூட்டிட்டு போறாரு. அப்படி போறதுக்கு முன்னாடி தன்னோட பையனை கட்டி பிடிச்சு ஹீரோயின் வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா இவங்க ஹஸ்பண்ட் பிளான் பண்ணி வச்சிருக்கிற மேட்ரு இவங்களுக்கும் அந்த பையனுக்கும் இன்ன வரைக்கும் தெரியாது. இப்ப 2 பேருமே காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா அந்த பையனை முன்னாடி விட்டுட்டு நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் பின்னாடி வந்துகிட்டு இருக்காரு. அப்ப கீழே விலங்குகளை பிடிக்கிறதுக்காக பொறி வச்சிருக்கிறத அந்த பையன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தன்னோட மனசை கல்லாக்கிக்கிட்டு தன்னோட பையனை போட்டு தள்ளுறதுக்காக பின்மண்டைக்கு பண்ணி ஷூட் பண்றாரு. ஆனா அந்த பை உள்ளைக்கு ஒண்ணுமே ஆகல. யாரா என்ன ஷூட் பண்ணது அப்படின்னு திரும்பி அவரை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப மறுபடியும் ஷூட் பண்றதுக்காக கன்னை லோட் பண்ணிட்டு குறி பார்க்கும்போது அந்த பையனை காணோம். இதை பார்த்து பயந்து போன ஹீரோனோட ஹஸ்பண்ட் இனி இங்க இருந்தா நம்மளையும் போட்டு தள்ளிடணும்னு பயத்துல அங்கிருந்து தப்பிச்சு ஓட பாக்குறாரு. ஆனா இந்த பை உள்ள பறந்து வந்து அவரை அட்டாக் பண்ணி லாக் பண்ணிடுறான். அவரும் என்னைய கொன்றாதன்னு எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாரு. ஆனா தன்னை வளர்த்தவரு அப்படிங்கிற கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அவரையும் போட்டு தள்ளிடுறான். இன்னொரு பக்கம் வீட்டுல தனியா இருந்த நம்ம ஹீரோயின் வழக்கம் போல பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்க வந்த அந்த போலீஸ்காரரு நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு போட்டோவை காமிச்சு கொலை நடந்த 2 இடத்துலயுமே இந்த மாதிரியான சிம்பிள் இருந்தது, இதை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்டதுக்கு அவங்களும் நல்லா ஒத்து பார்த்துட்டு எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனா ஹீரோயின் சொல்றத நம்ம போலீஸ்காரர் நம்பல. எதுக்கும் உங்க வீட்டை வந்து நான் செக் பண்ணி பார்க்கவான்னு கேட்டதுக்கு வாரண்ட் இல்லாம என்னோட வீட்டை சர்ச் பண்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன்னு அந்த போலீஸ்காரர் கிட்ட சொன்னதும் கண்டிப்பா நான் திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்படி அவர் போனதுக்கு அப்புறமா இப்ப வேகமா தன்னோட பையனோட ரூமுக்கு போன ஹீரோயின் அவனோட பேக்ல இருந்த அந்த டிராயிங் புக்கை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல இதுக்கு முன்னாடி செத்து போன அந்த 2 பேர் எப்படி செத்தாங்களோ அதை அப்படியே இந்த பைவுல டிராயிங்
தேங்காய் வரைஞ்சு வச்சிருக்கிறத பார்த்த ஹீரோயின் இவன் எவ்வளவு கொடூரமான அரக்கன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. உடனே இத பத்தி சொல்றதுக்காக தன்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்றாங்க. ரொம்ப நேரமா ரிங் போயிட்டு இருக்கு, ஆனா யாருமே அட்டன் பண்ணல. அப்ப திடீர்னு கால் அட்டன் ஆனதும், நீங்க அவனை பத்தி சொன்னப்ப கூட நான் எதுவுமே நம்பல, ஆனா இப்ப நான் முழுசா நம்புறேன், அந்த 2 கொலைகளுமே அவன் தான் பண்ணிருக்கான்னு ஹீரோயின் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஆப்போசிட் சைட்ல தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து எந்த பதிலுமே இல்ல. அதுக்கு பதிலா தன்னோட பையனோட குரலை கேட்டு ஷாக் ஆன ஹீரோயின், நீயா என் கூட பேசிக்கிட்டு இருக்க, அப்படின்னா என்னோட புருஷன் எங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அவர் போயிட்டாரு அப்படின்னு இந்த பையன் கேஷுவலா சொல்றான். போயிட்டாருன்னா எங்க போயிட்டாரு அப்படின்னு கேட்டதுக்கு, நான் சொன்னதுக்கான அர்த்தம் என்னன்னு உங்களுக்கே புரியும் அப்படின்னு இந்த பையன் சொல்றான். சரி, இப்ப நீ எங்க இருக்கேன்னு ஹீரோயின் கேட்டதுக்கு, நான் இப்போ வீட்டுல தான் இருக்கேன்னு கோவத்துல அந்த பையன் உள்ள கையில இருந்த அந்த போனை உடைச்சிட்டு தன்னை பத்தின எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட தன்னோட அம்மா இனிமேல் தான் மேல பாசம் காட்ட மாட்டா, நமக்கு எதிராக தான் நிப்பான்னு புரிஞ்சுக்கிட்ட இந்த பயப்புல அவங்கள போட்டு தள்ளுறதுக்காக அந்த வீட்டையே அடிச்சு உடைச்சுக்கிட்டு இருக்கான். அவங்களும் இவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக கிச்சன்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ போன் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ணி தான் இப்போ ஆபத்துல இருக்கிறத இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை கேள்விப்பட்ட மொத்த போலீஸும் கொஞ்ச நேரத்திலே ஹீரோயின் வீட்டு வாசல் முன்னாடி வந்து இறங்கி அந்த வீட்டை யாரோ பயங்கரமா டேமேஜ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயினும் போலீஸை பார்த்த உடனே நான் இங்க தான் இருக்கேன்னு அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது, திடீர்னு எங்கிருந்தோ வந்த அந்த பயவுள்ள ஹீரோயினோட கண்ணு முன்னாடியே அந்த போலீஸ்காரரை பிச்சு எரிஞ்சதுல அவரு உடல் செதறி செத்து போயிறாரு. இப்ப கூட வந்த அந்த பெண் போலீஸ் ஹீரோயினை சேஃப்டியான ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்க சொல்லிட்டு கண்ணை வச்சு அந்த பையனை கொலை பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வாக்கி டாக்கில போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு விலங்கு இங்க சுத்திக்கிட்டு இருக்கு, எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இன்னும் கொஞ்சம் போலீஸ இங்க அனுப்பி வைங்கன்னு சொல்லிட்டு கன்னோட அந்த வீட்டுக்குள்ள தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு பின்னாடி வந்த இந்த பையவுல அவங்களையும் கொஞ்ச நேரத்திலே இறக்கமே இல்லாம கொண்டுறான். அப்படி அவங்க செத்து கிடக்கிறத கட்டில் கடியில ஒளிஞ்சிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு பயத்துல என்ன சொல்றதுன்னு தெரியாம வாயை பொத்திட்டு அமைதியா இருக்காங்க. ஏன்னா அந்த பைபிள்ல வேற எங்கேயுமே போகாம அந்த கட்டில சுத்தியே பறந்துகிட்டு இருக்கான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கிருந்து அவன் போனதும் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிட்டு அந்த கட்டில் கடியில இருந்து ஹீரோயின் வெளியில வர்றாங்க. அப்படி அவங்க வந்த கொஞ்ச நிமிஷத்திலே திடீர்னு எங்க இருந்தோ சரட்டுன்னு அந்த பைபிள்ல வந்து நின்னு கட்டில் கடியில எட்டி பாக்குறான். பார்த்தா ஹீரோயினே அங்கேயும் காணோம். எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அந்த ரூம்ல இருந்த ஜன்னலுக்கு வெளியில தொங்கிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த கைப்பிடியும் நழுவி பொத்துன்னு கீழே விழுந்ததுல அவங்க கையில அடிபட்டுருது. அப்பதான் ஒரு விஷயம் இவங்களுக்கு ஞாபகம் வருது. இதே மாதிரி தான் அன்னைக்கு ஒரு நாள் இந்த பயவுல அந்த பேஸ்மெண்ட்குள்ள விழுகும்போது ஒரு பொருள் இவனோட கையை கிழிச்சது. அப்படின்னா அந்த பொருளால தான் இவனை கொலை பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் அதை எடுக்கிறதுக்காக இப்போ குடோன் பக்கமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த குடோன்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அந்த பேஸ்மெண்ட்குள்ள போற கதவை ஓபன் பண்ணி உள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா அங்க இந்த பயவுல குழந்தையா இருக்கும்போது வந்த அந்த ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து ஷார்ப்பா இருக்கக்கூடிய ஒரு பொருளை எடுத்துட்டு அவனை கொலை பண்றதுக்காக இப்ப அவனை கூப்பிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க கூப்பிட்டு இருந்த கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த பையனும் அங்க வந்து நிக்கும் போது அவனை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட இப்ப கொஞ்சம் பாசமா பேச ஆரம்பிக்கிறாங்க. உன்னை நான் என்னைக்குமே வெறுத்ததே இல்ல, நீ ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக தான் இந்த பூமிக்கு வந்திருக்க. நான் உன்னைய முத பார்த்தப்போ நீ ரொம்ப சின்ன குழந்தையா மென்மையா இருந்த அப்படின்னு அவனோட மாஸ்க கழட்டிட்டு, நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் நீ என்னுடைய பையன், ஏன்னா உனக்குள்ள ஒரு நல்லவன் இருக்கான்னு எனக்கு தெரியும்னு நம்ம ஹீரோயின் சொல்றதை கேட்ட அந்த பையனும் இனிமேல் நான் நல்லவனா இருப்பேமா அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஹீரோயினும் அவனை கட்டி பிடிச்சு நீ நல்லவனா தான் இருப்பேன்னு அவங்க மறைச்சு வச்சிருந்த அந்த பொருளை வச்சு பையனா போட்டு தள்ளுறதுக்காக கையை ஓங்கும் போது டக்குன்னு ஹீரோயினோட கையை பிடிச்சு அதை கீழே தட்டி விட்டுறான். இதை பார்த்த நம்ம ஹீரோயின் பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது, நீயுமா என்னைய கொலை பண்ண பாக்குறேன்னு கோவத்துல தன்னோட அம்மாவை தூக்கிட்டு கூரையை பிச்சுட்டு வானத்தை நோக்கி வேகமா தூக்கிட்டு போறான். அப்படி ரொம்ப தூரம் தூக்கிட்டு போனவன் இப்ப பல ஆயிரம் அடி தூரத்துல இருந்து தன்னோட அம்மாவை மேல இருந்து கீழே விட்டுறான். அவங்களும் இப்ப வேகமா பூமியை நோக்கி கீழே போய்கிட்டு இருக்கும்போது அப்போ இவன் பறந்துகிட்டு இருக்கிற அந்த உயரத்துக்கு ஈக்குவலா ஒரு பிளைட் ஒண்ணு பறந்து வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இன்னும் கொலவெறி அடங்காத இந்த பைபிள்ல என்ன பண்ணிருக்கான்னா அந்த பிளைட்டை இந்த வீடு மேல மோத வச்சு இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இவன் கிரியேட் பண்ணிட்டான். இதை நம்பின அந்த மீடியாக்காரங்களும் ஒரு பேசஞ்சர் பிளைட் இந்த வீடு மேல மோதி மொத்த குடும்பமே இறந்து போயிட்டாங்க, அதுல இந்த 12 வயசு பையன் மட்டும் தான் உயிரோட இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நியூஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவன் என்னடானா ஆம்புலன்ஸ்ல ஓரமா நல்ல புள்ள மாதிரி உட்கார்ந்து குக்கீஸ் சாப்பிட்டுட்டு இருக்கான். இதோட இந்த படம் இங்க முடியுது. ஆனா இதுக்கப்புறமா தான் இவனோட உண்மையான சுயரூபத்தை இந்த உலகத்துக்கு காட்டிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எண்டு கார்டுல போட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த படத்தோட பார்ட் 2 வந்ததுன்னா அதை பத்தியும் நம்ம பேசுவோம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.